I want to say one more thing. Apply the word of God in the midst of your barrenness. Hallelujah. முதலாவது understand the plan of God in the midst of your barrenness. Now apply the word of God in the midst of our barrenness. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 25-26 வாசிப்போம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, யாரை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது? பெரும்பாடுள்ள ஸ்திரீ இல்லையா? அந்த பாவம் பெண்களுக்கே உள்ள அந்த பெரும்பாடுல அவ மிகவும் கஷ்டப்பட்டு தனக்கு உண்டானவைகள்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் என்ன சொல்லுகிறாள்? நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதுதான் வேர்ட் ஆஃப் ஃபெய்த். பாருங்க, அவள் சொல்லுகிறாள், அவள் இருதயத்தில் she has a plan. பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அறிக்கை செய்து அவள் என்ன செய்கிறாள்? அதோடு அவள் நின்று விடவில்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அந்த நாட்களில் அப்படிப்பட்ட உள்ளவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். தீட்டுள்ளவளாக அவள் கருதப்பட்டவ. ஆனால் அவள் பாருங்க, அவ தன்னுடைய விசுவாசத்தையும் அவ ஆண்டவரை தொட்டா நான் சுகமாவேன் என்கிற அந்த விசுவாசத்தை she applied. எப்படி? ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஏன் நான் மறைவா வந்தான்னா அவளால் பகிரங்கமா வந்தா ரொம்ப பிரச்சனையாயிடும். அதனால அவள் பயந்து போய், ஆனால் அதே நேரத்தில் அந்த தடைகளை தாண்டி அவள் அதை உடைத்து அவள் வருகிறாள். இல்லைன்னா அவளுடைய பேர் இங்கே எழுதப்பட்டு இருக்காது. நான் சொல்லுகிறது புரியுங்களா? நமக்கு அநேக காரணங்களை சொல்லிக்கொண்டு இல்லை இதெல்லாம் முடியாது, இவங்க பார்ப்பாங்க, இவங்க சொல்லுவாங்க, இது எனக்கு பயமா இருக்குல்ல, இந்த தடைகள் எந்த காரியத்துக்கோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. எதுக்கு சொல்ல? நம்ம எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ காரணங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அது தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதாக இருக்கலாம், இல்லை தேவன் நம்மளை அவருக்காக செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்காக கூட நம்ம அதை காரணம் சொல்லி கொண்டே இருக்கலாம். அப்படி அல்ல, நாம் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், தடை செய்யாத. வி மஸ்ட் ஸ்ட்ரெச். இந்த ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சிங்களா, அதை ஸ்ட்ரெச் பண்ணாதான் அதனுடைய பர்பஸே என்ன? ஒரு பலூன் இருக்கு, அது எப்போ அழகா இருக்கும்? ஊதாமல் இருக்கும்போதா? காற்றுல ஊதுனாதான், ஸ்ட்ரெச் ஆனாதான் அழகாக இருக்கும். அது ஒரு அலங்கார பொருளாக மாறும். இல்லைன்னா அதனுடைய பர்பஸே வேஸ்டட். அது பர்பஸே வேஸ்டட். நம்மளை ஆண்டவர் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நினைக்கிறார். விசுவாசங்கிறதுனால ஊதி நம்மளை பெரிதாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். ஏன் சொல்லுகிறேன்னா, நம்மளுடைய செய்கைகள் தான் முக்கியம். we need to apply, we have to take a step of faith. நம்முடைய வாழ்க்கையில அந்த ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த்ங்கிறது முக்கியம். அதை எடுக்கும் பொழுதுதான் பாருங்க, உடனே அவளுடைய 29வது வசனம், உடனே அவள் ஆண்டவரை தொட்ட உடனே உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து. ஆண்டவர் அறியாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. நீ உலகத்தில் பல பேர் நம்ம என்ன சொல்லுவாங்களே, என்ன நடக்குதுன்னு தெரியும். இல்லை அவருக்கு தெரியாமலாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் வல்லமை புறப்பட்டதை அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யாருன்னு. அப்போ அவருடைய சீசர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க, 31 அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, நீர் கண்டும் என்னை தொட்டது என்று கேட்கிறீர்கள். ஆனாலும் இதை செய்தவளை காணும்படியாக அவர் சுற்றிலும் பார்த்தார். ஆண்டவருக்கு தெரியாமல்ல, அது யார் தொட்டிருப்பான்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? 33வது வசனம் வாசிங்க. தன்னிடத்தில் சம்பவித்தது அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். ஹல்லேலூயா. நாம் தான் அதை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆயத்தமாயிட்டாரு. நம்முடைய ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த்தில் நம்ம போயிட்டோம். ஆண்டவர் அற்புதம் பண்ணிட்டாரு. நம்மளை சாட்சிகளாய் நிறுத்துவது தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் அந்த வல்லமையை புறப்பட்டது. ஆண்டவர் அங்கே அவளை கொண்டு வந்து நிறுத்துறார். அவள் வாயினாலேயே சொல்லும்படிக்கு எல்லா உண்மையும் அவருக்கு சொன்னால். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவளுக்கு வெறும் சுகத்தை மாத்திரமல்ல, அவளுக்கு ரட்சிப்பையும் கொடுக்க விரும்பினார். ஹல்லேலூயா. அதனால தான் அடுத்த வசனத்தில் பார்க்கலாம், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்திலே புறப்பட்டு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் செய்ய விரும்புகிறார். we need to take the step of faith. அவள் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் நம்ம கடந்து போவதற்கு எது வேணும்? தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அறிக்கை செய்து. அதனால தான் உன் நாவினால் அறிக்கை செய்து, உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். அதுதான் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட, ஏன்னா she extend her vision.
இதுதான் அப்படின்னு பவுண்டரிக்குள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தான்னு வைங்களேன், எனக்கு அவ்வளோதான், எல்லா வைத்தியமும் பார்த்துட்டேன், எல்லா சொத்தும் என்னாச்சு, எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, இந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தாச்சு, 5 ஸ்பெஷலிஸ்ட், அவர் பார்த்தே நடக்கலைன்னா எனக்கு நடக்காது. இல்லை, அவள் அந்த பவுண்டரியை உடைத்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. புரிகிறதா? சி எக்ஸ்டெண்டட் ஹர் டென்ட். அதுதான் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா, அவள் தன்னுடைய எல்லையை, கூடாரத்தை விரித்தவளாக, அதை என்ன சொல்ற, எக்ஸ்டெண்ட் பண்ணவளாக அவள் தாண்டி வந்தாள். இல்லைன்றா தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அதனால தான் தடை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா சில நேரங்கள் நம்முடைய அவிசுவாசம் தடைப்பட்டிடக்கூடாது. விசுவாசம் நம்மை ஆண்டவர் இடத்துல கொண்டு வர வேண்டும். ஏன் சொல்லணும், அவள் கூடாரத்தை விசாலமாக்கினா, அவள் திரைகளை விரிவாக்கினா, அவள் தடை செய்யல, மாறாக தடைகளை தாண்டினால், அவள் கயிறுகளை நீளமாக்கி தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி, விசுவாசித்தவளே, ஆண்டவரை தான் சொன்னால், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லும்படியாக அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை ஆண்டவர் காட்டினார். அது இதுக்கு ஈக்குவலாக தான் இருந்தது. இதே மார்க்கில் 2வது அதிகாரம் வசனம் 1-4 வாசிங்களேன். இது எனக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்த போது எனக்கு ரொம்ப இது என்ன சொல்கிறது, இன்னும் 1 ஸ்டெப் என்னுடைய விசுவாசம் அதிகமாக கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு போறாரு, அந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு போறாரு. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். பாருங்க, இங்க 4 பேர், ஒரு திமிர்வாதக்காரன், பெராலிஸ் இல்லையா, ஒரு ஆள், அவனால் நடக்கக்கூட முடியல, அவனை கட்டிலில் வச்சு தூக்கிட்டு வராங்க. அவங்க வரும்பொழுது அந்த வீடு முழுக்க ஆளுங்க, அவனால் வீட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வரவே முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படி தடைகளை தகர்த்து தேவனை விசுவாசித்து அவரிடத்துல கிட்டி சேரணுங்கிறது இவங்களை விட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஐயோ இப்படி அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், உள்ளுக்குள்ளே போக முடியல, நம்ம விட்டுருவோன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கலாம், இல்லை இயேசு வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம், இல்லை என்றைக்கா ஒரு நாள் அது நடக்கட்டான்னு பேசாமல் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யலை. அவங்க என்ன தெரியுமா பண்ணானுங்க, பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஆச்சரியப்படும்படியாக கூரிய பித்து கொண்டு, இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கூரிய பித்து கொண்டு போகணுமா, எதை வேணாலும் ஒட்டைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எது நமக்கு முன்பாக இருக்கிறது, என்ன தடைகள் இருக்கிறது, அந்த தடைகளை தகர்த்தெறிகிற விசுவாசம் நமக்கு வேண்டும். ஏன் சொல்றேன், அதான் சொல்றேன், he crossed the boundaries, அவன் விசாலமாக்குகிறான். நான் சொல்றது புரியுதுங்களா, இதுதான் என் பவுண்டரி, இந்த வீட்டுக்குள்ள இதுக்கு மேல என்னால போக முடியாது, நான் இந்த கட்டில வச்சுக்கிட்டு நான் இதோட நின்னுறேன்னு சொல்லல. அவன் கூடாரத்தை விசாலமாக்குகிறார்கள், அவர்கள் திரைகளை விரிவாக்குகிறார்கள், அவர்கள் கயிறுகளை நீளமாக்கினார்கள், அவர்கள் முளைகளை உறுதிப்படுத்தினார்கள், கூரையை பித்து கொண்டு. ஹல்லேலூயா. இதே தான் நம்ம செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில. இந்த வாக்கு தத்துவம் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கேன். புரிகிறதா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில, இல்லைன்னா சபையின் வாழ்க்கையில, ஊழியத்தின் வாழ்க்கையில இப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேணும். இதுதான் தடை, இதுக்கு மேல முடியாது, நோ, இது மனிதன் சொல்வது இல்லை, இது என் கண்கள் காண்பது. இந்த எலியேசர் அல்ல, இந்த எலியேசரின் மகன் அல்ல, என் தேவன் எனக்கு நியமித்த ஈசாக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த இஸ்மவேல் அல்ல, அதையும் தாண்டி எனக்கு தேவன் நியமித்த ஈசாக்கு உண்டு. நீ தீட்டுப்பட்டவள், நீ தகுதியற்றவள் சொல்லலாம், நோ, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அதையும் தாண்டி என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர் இயேசு ஒருவர் உண்டு. அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் போதும் நான் சுகமாவேன். நான் தடைகளை தாண்டி என் கூடாரத்தை விசாலமாக்கி, என் திரைகளை நான் விரிவாக்கி, நான் தடைகளை தாண்டி நான் என் கயிறுகளை நீளமாக்கி, என் முளைகளை உறுதிப்படுத்தி நான் செல்லுவேன், அவரை தொடுவேன். அதை தான் இந்த 4 பேரும் செஞ்சாங்க. 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, 5வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, நம்ம கிட்ட விசுவாசம் இருந்துன்னு எதை வேணாலும் தகர்த்து எறிந்து விடுவோம். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக எது இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாதான். இந்த 4 பேரும் அவர்கள் பவுண்டரிஸ் அவர்கள் விரிவாக்கினார்கள். இம்பாசிபிள் தான், நடக்கவே நடக்காததான், யாருமே செய்யாத, செய்யக்கூடாத, செய்ய துணியாத காரியம்தான், ஆனாலும் செய்தார்கள். ஏன் தெரியுமா? தே நீட் எ மிராக்கிள்.
அவர்களுக்கு ஒரு அற்புதம் வேண்டும். இயேசு இருக்காரு, எனக்கு தெரியாது, எப்படி ஆகல நான் இயேசுவை ரீச் பண்ணி ஆகணும், இயேசு இடத்துல அவனை கொண்டு சேர்த்தாகணும். ஏன்னா அவனை தூக்கிட்டு கையில தூக்கிட்டு கூட போக முடியாத சூழ்நிலை, அவன் கட்டில படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய பாவத்தை கண்டு அவர்கள் குறை சொல்லி கொண்டு இருக்கவில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுவாரு? அவனை சுகமாகுன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுமா. அப்ப அவன் பாவி, இந்த பாவங்களை மன்னிக்கிறவர் அங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்கிறவர் அங்கே இருக்கிறார். அவரை போய் சேருவதற்கு எனக்கு தடைகள் இருக்குதா, நான் ஆனாலும் அந்த தடைகளை தாண்ட வேண்டும். அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்டவனா இருந்து அவன் விரிவாக்குனான், இந்த கூடாரத்தையே விரிவாக்குனான், மெய்யாகவே விரிவாக்கிட்டான். ஓப்பன் பண்ணி கூரையை பிச்சு கூரையை விரிவாக்கிட்டான். நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பிளான் ஆஃப் காட், அப்ளை அவர் ஃபெய்த் இன் ஹிஸ் பிளான். அவ்வளவுதான். நம்முடைய விசுவாசத்தை அவருடைய திட்டத்தில் அப்ளை பண்ணுவோம்ப்பா. அதை செய்வதற்காக நம்ம கீழ்ப்படுகிறதுலையும் விசுவாசத்தை காட்டுகிறதுலையும் நாம் காணப்படுவோம். அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், வேற எதையுமே இல்லை. அதை செய்யும் பொழுது அதில் ஜெயத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதை ரட்சிப்பை தந்தார், சுகத்தை தந்தார், விடுதலையை தந்தார், பாவ மன்னிப்பை தந்தார். என்ன வேண்டுமோ அதை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம் கூரை பீக்க நாம் ஆயத்தமா? தடைகளை தாண்டி அவரை நெருங்க நாம் ஆயத்தமா? இல்லை என்றால் எலியேசர் எனக்கு பிழைக்கட்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமா? இருக்கிறதுலே நான் பிழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கோமா? இல்ல எனக்கு கிடைச்சதுல நான் பிழைச்சிக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோமா? இல்லை, என் தேவன் எனக்குன்னு எதை நியமித்து இருக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ளும் வரையிலும், அவர் எந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்து இருக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நான் தொடர்ந்து அவருக்காக விசுவாசத்தோடு போராடுவேன். நான் செய்ய போவதெல்லாம் இதுதான். என் கூடாரத்தை விசாலமாக்குவேன், என் திரைகளை விரிவாக்குவேன், நான் தடை செய்ய மாட்டேன், தடைகளை தாண்டுவேன், என் கயிறுகளை நீளமாக்குவேன், என் முளைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்